ஹாய் யுஎஸ் போன வீடியோவில் துர்தரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உடனடியாக எதோ செஞ்சாகணும், இப்பயே நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டு போகிறதும் இதை பார்த்த நந்தன் மனைவி சிரிக்கிறதும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்து இந்த வெளியில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் ஹெல்னாட்ட துர்தரா ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க ஹெல்னா. அதாவது எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீங்களே தாயாருங்க அப்படின்னு சொன்னோடனே ஹெல்னா இதை கேட்டு கோபமாகறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்ட உடனே உண்மையை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தான் என்னோட குழந்தைய பார்த்துக்கணும், இல்லைன்னா என்னோட குழந்தை நிலைமை என்ன ஆகும் துர்தரா சொன்ன உடனே இதை கேட்ட ஹெல்னா கோபமாகி படியில் இறங்க போறாங்க. அந்த நேரத்தில் துர்தரா ஹெல்னாவை தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார்த்த ஹெல்னா மறுபடியும் துர்தராவை பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையதான் சொல்ல வரேன், என் மனசுல இருக்கிறதான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்தரா தடுமாற்றத்தோட ஹெல்னாட்ட பேசுறாங்க. இதை பார்த்த ஹெல்னா என்ன சொல்ல வரையோ அது சீக்கிரமா சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாவது பணிப்பெண்களோட இதயத்தை நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ அப்படின்னு சொன்ன உடனே ஹெல்னா இதை கேட்டு அதிர்ச்சியாகிறாங்க. இதயத்தை சாப்பிட்டீங்களே, அது மாதிரி என்னோட இதயத்தை நீங்க சாப்பிட்றாதீங்க, என்னைய பாருங்க நான் எப்படி ஒளியா இருக்கேன் பாத்தீங்களா, சாப்பிட்டா உங்களுக்கு மாமிசம் கூட கிடைக்காது, நீங்க சாப்பிட்டாலும் நீங்க திருப்தி அடைய மாட்டீங்க அப்படின்னு துர்தரா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்காம ஹெல்னா படியில இறங்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஹெல்னாவை தடுத்து நிறுத்துறதுக்காக துர்தரா படியில இறங்குறாங்க. உடனே படியில வலிக்கிட்டு உருண்டு போய் விழுந்துறாங்க. பார்த்த ஹெல்னாவும் அதிர்ச்சியாகி துர்தராங்கிறாங்க. அதுக்குள்ளேயே படியில உருண்டு போய் கீழே விழுந்துறாங்க. ஹெல்னாவும் கீழே இறங்கி வந்து துர்தராவை எழுப்பி பார்க்கறாங்க. அதே நேரத்தில் பணிப்பெண்களும் ஓடி வராங்க. பணிப்பெண்களும் துர்தரா வந்து படியில உருண்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சந்திரன்ட்ட சொன்னோன்னே சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு. சாணக்கியர், நந்தினி எல்லாருமே அந்த இடத்துல அதிர்ச்சியாகி வந்து நின்றுட்டு துர்தராவை எழுப்பி பார்க்கறாங்க. துர்தராவை மயக்க நிலையில பார்த்த சந்திரன் பதட்டமாகி என்னாச்சு கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு, எப்படியோ வலிக்கு விழுந்தா அப்படின்னு சாணக்கியர் கேட்கிறாரு. எலனாவும் அவ என் பின்னாடி தான் வந்தா, என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா, நல்லா இருந்தா, ஆனா படியில காலை வச்சோடனே கீழே வலிக்கு விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. மோரா ஹெல்னாவை பார்த்து அது எப்படி வலிக்கிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹெல்னா படியை காமிச்சு இங்க பாருங்க, படியில எண்ணெய் ஊத்தி இருக்கு, எண்ணெயில காலை வச்சனாலதான் அவன் கீழே இப்படி உருண்டு விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன், மோரா, சாணக்கியர் எல்லாருமே படியில எண்ணெய் கொட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அவளோட அறைக்கு கூப்பிட்டு போ, மருத்துவரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சாணக்கியர் சந்திரனை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. சந்திரனும் உடனடியா துர்தராவை தூக்கிட்டு போறாரு. அடுத்த காட்சியில எல்லாருமே துர்தராவோட அறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. மருத்துவர் என்ன செய்தி சொல்லுவாருன்னு சந்திரனோட பாட்டி, ஆனா எப்படி இந்த மாதிரி கால் தவறி கீழே உழுவா அப்படின்னு சொல்றாங்க. மோரா கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சந்திரன் எனக்கு ஒரு விஷயம் புரியல, படியில எப்படி எண்ணெய் கொட்டுச்சு அப்படிங்கிறாரு. உடனே ஹெல்னா நிச்சயமா தெரியும், வேணுமே தான் யாரோ படியில எண்ணெயை கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் இதை யார் கொட்டியிருப்பான்னு யோசிக்கிறாரு. நந்தினியும் மோராவும் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த மலைக்கேது மட்டும் திருட்டு முடிக்கிறாரு. ஹெல்னா இந்த காரியத்தை செஞ்சவங்க நிச்சயமா துர்தரா இந்த வழியில வருவா அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சந்திரனும் சொல்றாரு. சாணக்கியர் அது யாரா இருந்தாலும் சந்திரகுப்தரோட வாரிசை அழிக்கணும்னு தான் திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.